வணக்கம். திருப்பூரூர் முருகன் துணை. ஜாதக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பொருத்தங்கள் பற்றிய விஷயங்கள், பெயர் ஜாதகத்தை பற்றிய விஷயங்கள், நவரத்ன பற்றிய ரகசியங்கள், வாசு ரகசியங்கள், தொழில் ரகசியங்கள், திருமண தடைக்கு காரணம், இவை அனைத்தும் தெரிந்து கொள்ள காலசர்ப தோஷம் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. காலசர்ப தோஷத்துல ரெண்டு இருக்கு. காலசர்ப தோஷம், காலசர்ப யோகம். கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் 5 தலை பாம்பு. உடல் மனுஷனாவும் தலை பாம்பாவும் இருக்கிறது கேது. உடல் பாம்பாவும் தலை மனுஷனாவும் இருக்கிறது ராகு. கேது மேலையும் ராகு கீழும் இருந்தா அதுக்கு இடையில மாட்டிக்கொள்ளக்கூடிய கிரகங்கள் எல்லாம் காலசர்ப தோஷத்துல மாட்டிக்கிச்சுன்னு பொருள். அப்படி இருந்ததுன்னா எந்த விதமான நன்மைகளையும் தராது. 35 வருஷம் வரைக்கும் தராது. ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீடு ராகு போறதுக்கு 1.5 வருஷ காலம் எடுத்துக்கிறாரு. அப்போ 12 வீடு எடுத்துக்கிறதுக்கு 18 ஆண்டு காலம் எடுக்குது. அதே மாதிரி ராகு 18 ஆண்டு காலம் எடுக்குது. 36 வருஷம் 35 வருஷம் வரைக்கும் சர்பதோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் தடைப்படும். செய்யற வேலையில முழு பலன் கிடைக்காது. பெரியவங்கெல்லாம் சண்டை சச்சரவு செய்வாங்க. நிம்மதி இருக்காது. குடும்பத்துல எந்த விதமான குழந்தைங்களாலையும் லாபம் இருக்காது. அப்போ காலசர்ப தோஷத்துல கிரகங்கள் மாட்டிக்கிச்சுன்னா நிறைய கஷ்டப்படுவாங்க. கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டம், வேலை கிடைக்கலன்னு கஷ்டம், படிச்ச படிப்புக்கு ஏற்ற தொழில் அமையாது, வீடு வாசல் கட்டணும்னு சொன்னாலும் கட்ட முடியாது, மாதர் வழியில அம்மா வழியில மன கஷ்டங்கள் ஏற்படும். சர்ப கிரகங்கள் தவறான இடத்துல உட்கார்ந்துச்சுன்னா உங்களை தண்டனை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். தண்டனைக்குரிய காலங்கள். அது தெரியாம நம்ம என்ன பண்றோம், கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு நினைப்போம். கல்யாணத்தை பண்ண உடனே பிரச்சனைகள் உருவாயிடும். குழந்தைகள் பிறக்கிறதுலயும் பிரச்சனை உருவாகும். அதனால கால சர்ப தோஷன்றது முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. ஜாதகத்துல கால சர்பன்றது 2, 4, 7, 8, 12 ராகு இருந்தாலும், கேதுக்கு கீழே ராகுக்கு மேல எல்லா கிரகங்களும் மாட்டிக்கிச்சினாலும் கால சர்ப தோஷம். கால சர்ப யோகம்ன்றது லக்னம் கேதுக்கு வெளியிலையும் ராகுக்கு வெளியில கிரகங்கள் மாட்டிக்கிச்சுன்னா அந்த காலகட்டங்கள்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் வெளியில மாட்டிச்சுன்னா அந்த 3 தசை யோகத்தை கொடுத்துரும். சுக்கிரன் புதன் வெளியில மாட்டிச்சுன்னா யோகத்தை கொடுக்கும். அப்படி இல்லாம எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல மாட்டிச்சுன்னா கஷ்டம் வரும். அப்படி கஷ்டம் வரும்போது சர்ப கிரகங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி தான தர்மங்கள் செஞ்சு பறவைங்களுக்கு நீர் ஆகாரம் கொடுத்து பசுக்கு அகத்திக்கீரை கொடுத்து மேல வந்துருங்க. இதுதான் சர்பதோஷத்தினுடைய பலன்கள். நிறைய சர்பதோஷத்தை பத்தி தெரியாம தவறா சொல்லிடுறாங்க. அதனால அவங்க பயப்படுறாங்க. மூல நட்சத்திரம்னா கல்யாணம் பண்ணாதீங்க, ஆயில்யம்னா கல்யாணம் பண்ணாதீங்க, அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஜாதகத்துல. அதை பார்த்து அதுபடி செயல்படுங்க.